Dear students, today we are going to discuss the lesson, the first cities. You have read in lesson 2 that early humans generally settle near rivers. நம்ம செகண்ட் லெசன்லேயே பார்த்தோம் early humans வந்து எந்த இடத்துல செட்டில் ஆயிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரிவர் சைடில். ஸோ த earliest cities both in India and outside came up near rivers. ஸோ ஒரு மக்கள் வந்து எங்கே செட்டில் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த இடத்துல வந்து சிட்டி ஃபார்ம் ஆகும் இல்லையா. ஸோ இந்தியாலையும் சரி இந்தியாவோட அவுட் சைட்லேயும் சரி சிவிலைசேஷன் எங்கே வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ரிவர் சைடில். Can you recall the reason why people prefer to settle near rivers? ஸோ மக்கள் வந்து எதனால் வந்து ரிவர் சைடில் செட்டில் ஆயிருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ அங்கே தான் வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி அவைலபிலிட்டியாக இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக என்ன தேவைப்பட்டுச்சுன்னு பார்த்தோன்னா வாட்டர் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால தான் அவங்க வந்து ரிவர் சைடில் அக்ரிகல்ச்சர் பண்ணிவிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். In the Indian subcontinent, the first cities came being in the valley of river Indus. இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தோன்னா எங்கே உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ரிவர் இண்டஸ், அதாவது சிந்து நதி கரை ஓரத்தில். தேவர் ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. அங்கே இம்பார்ட்டன்ட் சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. போத் ஆர் நவ் இன் பாகிஸ்தான். ஸோ இது ரெண்டுமே வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பாகிஸ்தானில் இருக்குது. They were inhabited till about 3500 years ago. ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. ஓவர் டைம் ஹவவர் தே காட் buried under the ground and were lost and forgotten. ஸோ அதுக்கப்புறமா இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்தோன்னா அழிஞ்சிருச்சு, அதாவது மண்ணுக்கு அடியில் புதஞ்சிருச்சு. In the early 20th century they were discovered and excavated. ஸோ அதுக்கப்புறமா 20th செஞ்சுரியில் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த நகரத்தை திரும்ப வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. Later many more cities were found. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ தான் நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய சிட்டிஸ் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல் ஆஃப் தம் அப்பியர் டு பிலாங் டு த சேம் கல்ச்சர். ஸோ அங்கே கிடைச்ச சிட்டிஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஒரே கல்ச்சரில் இருக்குது. ஸோ இது மூலமாக இது எல்லாமே வந்து இண்டஸ் வேலி சைட்ஸ் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஹரப்பா வாஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேட்டட் பை ராய் பகதூர் தாய்ராம் சானி இன் 1921. ஸோ இண்டஸ் வேலி சைட்டில் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்கவேட் பண்ண சைட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹரப்பா. ஸோ இதை வந்து 1921 தாய்ராம் சானி அப்படிங்கிறவர் தான் எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காரு. அண்ட் மொஹஞ்சதாரோ பை ராக்கிதாஸ் பானர்ஜி இன் 1922. ஸோ அதோட நெக்ஸ்ட் இயரே பார்த்தோம் அப்படின்னா மொஹஞ்சதாரோவையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 1922 ராக்கிதாஸ் பானர்ஜி அப்படிங்கிறவர் தான் மொஹஞ்சதாரோவை எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. Rakhidas was actually excavating the ruins of Buddhist temple when he discovered several layers considerably older under the temple. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து இண்டஸ் சைட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக போகல. ஸோ அவர் பார்த்தோன்னா ஒரு புத்திஸ்ட் டெம்பிளை வந்து இடிஞ்சு போன ஒரு பழைய ஒரு புத்த கோவிலை வந்து எக்ஸ்கவேட் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. ஸோ அதுக்கு அடியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவருக்கு நிறைய லேயர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு சிட்டி இருக்குது அப்படின்னு அவர் நினச்சிட்டு அதுக்கப்புறமா தோண்டும் போது தான் அவங்களுக்கு வந்து மொஹஞ்சதாரோ அப்படின்னு அங்கே ஒரு சிட்டி இருந்ததே தெரிஞ்சிருக்கு. தென் மோஸ்ட் ஆஃப் த ஏர்லி சிட்டிஸ் வேர் ஃபவுண்ட் இன் வேலி ஆஃப் இண்டஸ் ரிவர். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ் ரிவர் பக்கத்தில் நிறைய சிட்டிஸ் வந்து இந்த மாதிரி ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. That's why archaeologists and historians have named this culture as Indus Valley Civilization. ஸோ எல்லா சிட்டிஸும் பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ் ரிவருக்கு ரொம்ப பக்கத்துலேயே கிடைச்சதுனால அதுக்கு வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு நேம் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ கால் ஹரப்பன் சிவிலைசேஷன். இதை வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த இண்டஸ் சைட்லேயே நமக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச சைட் பார்த்தோன்னா ஹரப்பா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கிடைச்ச சைட்டோட நேமையே வச்சுருக்காங்க ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு. The civilization flourished roughly between 2500 to 1500 BCE. ஸோ இந்த சிவிலைசேஷனோட டைம் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா 2500லேருந்து 1500 BCE அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then extent. For many years after the discovery of Harappa and Mohenjo-daro, other nearby sites, it was believed that this civilization was limited to a small area near the Indus River. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹரப்பாவையும் மொஹஞ்சதாரோவையும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மிச்சம் இருக்க நிறையா சைட்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இண்டஸ் ரிவர் பக்கத்தில் தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கிடைச்ச சைட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ் ரிவர்லேருந்து கொஞ்சம் தள்ளி வேறு ஏரியாவில் வந்து கிடச்சிருக்கு. Further excavation show that it was spread over large part of present day Pakistan, India state of Punjab, Haryana, Uttar Pradesh, Rajasthan and Gujarat. ஸோ அதுக்கப்புறமா கிடைச்ச சைட்ஸ் எல்லாம் எந்த மாதிரியான இடங்களில் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பாகிஸ்தானில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்தியாவில் பார்த்தோன்னா பஞ்சாப், ஹரியானா, யூபி, ராஜஸ்தான், குஜராத். ஸோ இந்த ஸ்டேட்ஸ் ஓரங்கள்லாம் பார்த்தோன்னா நிறைய இண்டஸ் சைட்ஸ் வந்து கிடச்சிருக்கு.
Hundreds of sites belonging to this civilization have been discovered in these places. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 100க்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் வந்து கிடைச்சிருக்கு. Some have been excavated and thoroughly researched while others are still awaiting excavation. ஸோ இன்னும் வந்து நிறைய எக்ஸ்கவேட் பண்ணது மூலமாக அவங்களுக்கு வந்து நிறைய சைட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ மெயின் சைட்ஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருக்க முக்கியமான சைட்ஸ் பற்றி நாம் பார்க்கலாம். ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சைட். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப முக்கியமான சைட் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. தே ஆர் தாட் டு பி த ட்வின் கேபிட்டல் ஆஃப் த சிவிலைசேஷன். ஸோ எல்லாத்துக்கும் முன்னாடி இதை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சைட் அப்படிங்கிறதுனால மற்ற எல்லா சைட்டுக்கும் வந்து தலைநகரம் மாதிரி இதை சொல்லியிருக்காங்க. ட்வின் கேபிட்டல் ஆஃப் த சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற சில சைட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோட் தீஜி, ஆம்ரி, சங்குதாரோ அது வந்து பாகிஸ்தானில் இருக்குது, ரோப்பர் பஞ்சாபில் இருக்குது, பானவல்லி இது வந்து ஹரியானாவில் இருக்குது, ஆலம்கீர்பூர் இப்போ வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்குது, தென் காலிபங்கன் ராஜஸ்தானில் இருக்குது, ராங்பூர், லோத்தல், தோலவிரா ஸோ இதெல்லாமே வந்து குஜராத்தில் இருக்குது. ஸோ இதுதான் இண்டஸ் வேலியோட மற்ற சைட்ஸ் ஆஃப் த சிட்டிஸ் ஆஃப் த சிவிலைசேஷன். ஸோ அங்கே வந்து சிட்டிஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட் சிட்டிஸ் வேர் வெரி வெல் பிளான். ஸோ சிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்லா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இன் மொஹஞ்சதாரோ த மெயின் ஸ்ட்ரீட் வாஸ் ஓவர் 800 meters லாங் அண்ட் 10 meters வைடு. அங்கே வந்து ஸ்ட்ரீட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அதோட நீளம் பார்த்தோன்னா ஒரு 800 மீட்டர் நீளம், அதோட அகலம் பார்த்தோன்னா 10 மீட்டர் அகலத்துக்கு வந்து அந்த சிட்டிஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஹவுசஸ் வர் பில்ட் இன் போத் சைட் ஆஃப் த ஸ்ட்ரீட். இப்போ இருக்க மாதிரி அந்த ஸ்ட்ரீட்டோட 2 சைடும் பார்த்தோம் அப்படின்னா வீடெல்லாம் வச்சுருக்காங்க. பேக் பிரிக்ஸ் வேர் யூஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் பில்டிங்ஸ். ஸோ இந்த மாதிரியான பில்டிங்ஸ் ஹவுசஸ்லாம் கட்டுறதுக்காக அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சுட்ட செங்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் சிட்டிஸ் இன்க்ளூடிங் ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ வேர் டிவைடட் இன்டு 2 parts. ஸோ அந்த சிட்டியை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்டை வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. 1 part வாஸ் பில்ட் ஆன் ரைஸ் கிரவுண்ட். ஸோ கொஞ்சம் உயரமான பகுதியில் ஒரு பார்ட்டை வச்சுருக்காங்க. இட்ஸ் கால் த சிட்டடல் ஆர் த ஆக்கோபாலிஸ். இதை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சிட்டடல் அப்படின்னா வந்து ஒரு கோட்டை. இட் ஹேஸ் ஹை வால்ஸ் மேட் ஆஃப் பிரிக்ஸ் விச் ப்ரொவைடட் ப்ரொடெக்ஷன் டியூரிங் ஃப்ளட். ஸோ எதுக்காக இந்த மாதிரி உயர்ந்த ஒரு கோட்டை அதை வந்து சிட்டாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளட் அந்த மாதிரியான டைமில் வந்து தண்ணி எதுவும் ஸ்ட்ரீட்குள்ளே வந்துடாமல் இருக்கிறதுக்காக அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்காக இதை அவங்க கட்டியிருக்காங்க. த சிட்டாடல் கண்டைன் பப்ளிக் பில்டிங்ஸ், ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் கிரானரிஸ். ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பப்ளிக் பில்டிங்ஸ், ஸோ பொதுமக்களுக்கு தேவையான விஷயத்துக்காக அதை கட்டியிருக்காங்க. தென் ரிலீஜியஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் கிரானரிஸ் அப்படின்னா இவங்களோட தானியங்கள்லாம் சேமித்து வைக்கிறதுக்காக ஒரு பெரிய பில்டிங். ஸோ இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பார்ட்டில் இது எல்லாமே இருக்குது. த ரூலர் அண்ட் த ரூலிங் கிளாஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ரிச் மெர்ச்சன்ட்ஸ் அண்ட் ப்ரீஸ்ட் ப்ராபபிளி லிவ் தேர். ஸோ இங்கே வந்து எந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரூலிங் கிளாஸ் மேபி கிங் இருந்திருப்பாங்க, தென் மெர்ச்சன்ட்ஸ் வணிகம் செய்கிறவங்க, ப்ரீஸ்ட் அப்படின்னா வந்து மதகுரு. ஸோ ஒவ்வொரு ரிலீஜனுக்கும் இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த பார்ட்டில் இருந்திருக்காங்க. தென் அதர் பார்ட் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா லோவர் டவுன். ஸோ இது வந்து ஹைட்டில் வந்து கம்மியாக இருக்குது, அதோட ஏரியா பார்த்தோன்னா ரொம்ப பிக்காக இருந்திருக்கு. இட் ஹேட் ஸ்மால் பில்டிங்ஸ் அண்ட் ஹவுசஸ் ஆஃப் த காமன் பீப்புள். ஸோ நார்மல் காமன் பீப்புள் எங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா லோவர் டவுனில் தான் இருந்திருக்காங்க. தென் த சிட்டாடல். த ரூயின்ஸ் ஆஃப் மெனி பில்டிங்ஸ் ஹவ் பீன் ஃபவுண்ட் இன் த சிட்டாடல் இன் ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. இப்போ சிட்டாடலில் பார்த்தோம் அப்படின்னா இடிஞ்சு போன நிலமையில் வந்து நிறைய பில்டிங்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஹரப்பாலையும் மொஹஞ்சதாரோலையும். இன் மொஹஞ்சதாரோ த லார்ஜஸ்ட் பில்டிங் இஸ் த கிரானரி. ஸோ மொஹஞ்சதாரோவில் எத்தனையோ பில்டிங்ஸ் கிடச்சிருக்கு, ஆனால் அதில் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தோன்னா கிரானரி. A palace like building has also been discovered. ஸோ வந்து பேலஸ் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்லையும் பில்டிங்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது மூலமாக தான் அங்கே வந்து ரூலிங் கிளாஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Another building nearby was probably used meeting hall. Residents of the city might have gathered here to discuss important issues. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா மீட்டிங் ஹால் மாதிரி ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கு. ஸோ ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாருமே வந்து அங்கே தான் போயிட்டு அந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. The most impressive structure at Mohenjo-daro is the Great Bath. ஸோ அதுக்கப்புறமா மொஹஞ்சதாரோவில் இருக்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கிரேட் பாத், அதாவது குளிக்கிறதுக்கு ஒரு பெரிய குளமே அவங்க வந்து கட்டியிருக்காங்க. இட்ஸ் a rectangular structure and resemble a swimming pool. ஸோ இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு செவ்வக வடிவத்தில் ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது. இட்ஸ் மேட் ஆஃப் பேக் பிரிக்ஸ் அண்ட் ஹேஸ் பீன் மேட் வாட்டர் டைட் வித் லேயர் ஆஃப் bitumen or tar. ஸோ அது மட்டும் இல்லாமல்
தண்ணியை வந்து வெளியேற்றுறதுக்கு. ஸோ வேஸ்ட் வாட்டர் அப்படின்னு அழுக்காயிருச்சு அப்படின்னா அந்த தண்ணியை வெளியேற்றுறதுக்கு தனியாக ஒரு லேயரும் வந்து வச்சுருக்காங்க. த கிரேட் பாத் ஹேஸ் 2 flights ஆஃப் ஸ்டெப், ஒன் ஈச் சைடு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா சைட்லையுமே பார்த்தோம் அப்படின்னா படிக்கட்டெல்லாம் வச்சுருக்காங்க. தேர் ஆர் ரூம்ஸ் ஆன் த சைட் ஃபார் சேஞ்சிங் க்ளோத். அது மட்டும் இல்லாமல் குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக பக்கத்துலேயே ரூமும் இருந்திருக்கு. வாட்டர் வாஸ் ப்ராபப்ளி ட்ரான் ஃப்ரம் அ வெல் அண்ட் ட்ரெயின் அவுட் ஆஃப்டர் யூஸ். ஸோ இங்கே வந்து தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா வெல், கிணறு மூலமாக அங்கே தண்ணி வருது. ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த லேயர்ஸ் மூலமாக அதை வந்து வெளியேற்றிடுறாங்க. அட் ஹரப்பா a number of granaries have been found. ஸோ மொஹஞ்சதாரோவில் பார்த்த மாதிரி ஹரப்பாலையும் வந்து நிறைய கிரானரிஸ் இருந்திருக்கு. சர்ப்ளஸ் கிரைன் வாஸ் பர்ஹாப்ஸ் ஸ்டோர் இன் தம். ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு தேவையான தானியங்கள் எல்லாத்தையுமே வந்து சேமித்து வச்சுருக்காங்க. சர்க்குலர் பிரிக் பிளாட்ஃபார்ம் ஹேவ் பீன் ஃபவுண்ட் நியர் த கிரானரிஸ். அந்த கிரானரிஸ்க்கு பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா செங்கல் வச்சு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தளம் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா they were probably used to thresh grains. ஸோ அந்த கிரானரிஸில் வந்து எல்லா விதமான கிரைன்ஸும் வச்சுருப்பாங்க. ஸோ உள்ளேருந்து அதை எடுத்ததுக்கப்புறமா அந்த சர்க்குலர் ஷேப் அந்த தளம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் போயிட்டு அடித்து அதை க்ளீன் பண்ணுறதுக்காக. நியூமரஸ் 2-room quarters found near the granaries might have been the houses of laborers. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்து பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா ரூம் எல்லாம் இருந்திருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா லேபரர்ஸ், அங்கே வேலை பார்க்குறவங்கலாம் வந்து அங்கே தான் வந்து தங்கியிருந்திருக்காங்க. தென் த லோவர் டவுன். ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் ஹேவ் பீன் ஃபவுண்ட் இன் த லோவர் டவுன். ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி மக்கள் வந்து எங்கே தங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லோவர் டவுனில் தான் வந்து காமன் பீப்புளுக்கான ரெசிடென்சி வந்து இருந்திருக்கு. த ஹவுசஸ் வேர் 1 or 2 stories high. ஸோ ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரினா வந்து ஃப்ளோர், அதாவது 2 ஃப்ளோர் வரைக்கும் வீடு வந்து கட்டியிருந்திருக்காங்க. தே வேர் பில்ட் ஆஃப் பேக் பிரிக்ஸ். ஸோ இவங்களும் பார்த்தோம் அப்படின்னா சுட்ட செங்கல்களை பயன்படுத்தி தான் வீடு கட்டியிருக்காங்க. மோஸ்ட் ஹவுசஸ் ஹேட் கோர்ட்யார்ட் வித் ரூம்ஸ் அரவுண்ட் அ பாத்ரூம், கிச்சன் அண்ட் வெல். ஸோ வீடுகள்லாம் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா வீட்லேயுமே வந்து கோர்ட்யார்ட் அப்படின்னா வந்து முற்றம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம், கிச்சன்ஸ், வெல் இந்த மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்திருக்கு. தென் ட்ரைனேஜ் சிஸ்டம் ஆஃப் த சிட்டிஸ் வாஸ் வெரி வெல் பிளான். ஸோ அப்போவே அவங்க வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. த பாத்ரூம்ஸ் ஹேட் ஸ்லோப்பிங் ஃப்ளோர் அண்ட் ஹேட் ட்ரெயின்ஸ் வித் வேர் கனெக்டட் டு த ஸ்ட்ரீட் ட்ரெயின்ஸ். இப்போ பாத்ரூம்லேருந்து வர ட்ரெயின்ஸ் எல்லாம் வேஸ்ட் வாட்டர் அதெல்லாம் பார்த்தோன்னா மெயினாக ஸ்ட்ரீட்டில் இருக்க ட்ரைனேஜோடு போயிட்டு கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. த கிச்சன் ஆல்சோ ஹேட் ட்ரெயின்ஸ் கனெக்டட் டு த மெயின் ஸ்ட்ரீட். ஸோ கிச்சன்லேருந்து வர வேஸ்ட் வாட்டரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து மெயின் ஸ்ட்ரீட்டில் இருக்க அந்த ட்ரைனேஜ் கூட போயிட்டு கனெக்ட் ஆகிடுது. The street drains ran along the sides of the street. They were covered with bricks and were cleaned from time to time. ஸோ இடையில பார்த்தோம் அப்படின்னா வந்து இடையில வந்து செங்கல் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்து அங்கங்கே வந்து அது கிளியர் ஆகி போகிறதுக்காக. ஸோ இதை வந்து இவங்க க்ளீன் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. ஸோ அங்கங்கே வந்து அது கிளியர் ஆகிடுது. ஸோ ஓகே, இது வரைக்கும் நாம் என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிடலாம். ஆக்குபேஷன் பற்றி நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நாம் வந்து இன்றைக்கி இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எந்த ரிவர் சைடில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ரிவர் இண்டஸ். அதுக்கப்புறமா இங்கே இருக்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோ. ஸோ இதை என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ட்வின் சிட்டி ஆஃப் த சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஹரப்பாவை வந்து யார் வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1921 தாய்ராம் சாணி. அதுக்கப்புறம் மொஹஞ்சதாரோவை வந்து யார் எக்ஸ்கவேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1922 ஆர்டி பானர்ஜி. ஸோ இங்கே வந்து கிரேட் பாத் அண்ட் கிரானரி இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா சிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா வெல் பிளான் சிட்டிஸ். ஸோ ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிட்டாடல் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அதோட டவுன் பார்த்தோம் அப்படின்னா 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ அதோட ஹையஸ்ட் பிளேஸில் யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரூலிங் கிளாஸ், மெர்ச்சன்ட்ஸ், ப்ரீஸ்ட் இருக்காங்க. ஸோ லோவர் டவுனில் தான் பார்த்தோன்னா காமன் பீப்புள் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேவா, இதுதான் இந்த லெசனில் நாம் பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி என்ன கிளாஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஒரு சின்ன டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் கிளாஸ் எடுப்பேன். ஸோ அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ.